வணக்கம் and a very warm welcome to சின்னஞ்சிறு கிளியோட மற்றும் ஒரு அழகான எபிசோட் மை டியர் தங்க குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் வெக்கேஷன்லாம் முடிஞ்செல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டீங்களா? சேட் ஆகாதீங்க. உங்க ஸ்கூல் டேஸ் இன்னும் பெட்டர் ஆக்குற வகையில நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில கண்டிப்பா உங்களுக்காக லைன் அப்ல காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம்? டங் ட்விஸ்டர்ல இருந்து ஆரம்பிப்போம். சோ இன்னைக்கு ஒரு சிம்பிளான இங்கிலீஷ் டங் ட்விஸ்டர் பார்க்கலாமா? The blue bird blinks. The blue bird blinks. The blue bird blinks. The blue bird blinks. Fast சொல்லி பாருங்க, செம்ம ஈஸி தான். அமேசிங் செல்லக்குட்டீஸ், இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய செக்மெண்ட் பிழை தவிர்ப்போம். இதுல நம்ம இலக்கணம் எழுத படிக்கும் பொழுது பிழை இல்லாம எப்படி செய்யறதுங்கிறத கத்துக்க போறோம். இதுல முதல் எழுத்து, சார்பெழுத்து, வல்லினம், மெல்லினம், இடையினம், மாத்திரை, இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்டான இலக்கண கோட்பாடுகளை பிழையின்றி எப்படி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க மாநில நல்லாசிரியர் விருதினை பெற்ற முனைவர் ஜோ பிரேமா கிறிஸ்டி அவர்கள். வாங்க போய் சூப்பரா இலக்கணம் கத்துக்கிட்டு வந்துடலாம். சின்னஞ்சிறு கிளியே குட்டீஸ்க்கு வணக்கம். தமிழ் மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் நம்ம தயாராகிருக்கோம் இல்லையா? அந்த கணக்கில் 247 எழுத்துக்களில் நான் என்ன சொன்னேன்? வகைகள் சொன்னேன். முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொன்னேன். அதில் இந்த முதல் எழுத்துனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிக்கு உயிர் போல திகழ்கிறது தான் முதல் எழுத்து. இப்போ உயிருக்கு என்ன வேணும்? உயிரும் உடம்பும் வேணும். அப்படி இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்கோன்றதுக்கே அர்த்தம். இந்த உடல் என்பதற்கு இன்னொரு பேர் தான் மெய். அப்போ உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18மாக இந்த 30 சேர்ந்தது தான் மொழிக்கு முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். இந்த 30 முதல் எழுத்துக்களையும் சார்ந்து வரக்கூடியதுக்கு பேர் சார்பெழுத்துக்கள். அது ஒரு 10 வகைப்படும். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இந்த 18 மெய்யெழுத்துக்களை 6 அழகாக பிரிச்சிருக்கோம். எப்படி? வல்லினம், மெல்லினம், இடையினம், இந்த மாதிரி அழகாக பிரிச்சிருக்கும்போது வல்லின எழுத்துக்கள் 6, கசட, தபர, வல்லினம். மெல்லின எழுத்துக்கள் 6, ஞன, நம்மன, மெல்லினம். இடையின எழுத்துக்கள் 6, எரள, வளழ. இந்த எழுத்துக்கள் எல்லாம் நம் உடல் குறில் தலையிலிருந்து நம்ம இந்த வாய் வரைக்கும், நாக்கு வரைக்கும் எப்படி உச்சரிக்கிறது அப்படின்றதுக்கெலாம் நமக்கு வரையறையெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் குறில், நெடில், அழுத்தம் கொடுத்து எப்படியெல்லாம் உச்சரிக்கலான்றதை நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன். குறிப்பாக இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 216 உயிர்மை எழுத்துக்களிலும் எவையெல்லாம் குறில் எழுத்துக்கள், எவையெல்லாம் நெடில் எழுத்துக்கள். அப்போ அந்த வரிசைப்படி 5 உயிரெழுத்துக்களின் வரிசையில் இருக்கக்கூடிய 90 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். 126 எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னா நெடில் எழுத்துக்களாக இருக்கும். இந்த குறிலையும் நெடிலையும் வெறும் நீண்டு ஒலிக்கிறது, குறுகி ஒலிக்கிறது அப்படின்றதெல்லாம் இல்லை. மொழியில் இலக்கணம் அழகான ஒரு கட்டமைப்பு கொடுத்துருக்கு. அந்த அமைப்புக்கு பேர் தான் மாத்திரை. ஓர் எழுத்தை எப்படி உச்சரிக்கணும், எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு கூட ஒரு அளவு நிர்ணயம் செய்து வைத்திருக்கக்கூடிய செம்மொழி நம்மளோட மொழி, தமிழ் மொழி. அப்போ அந்த மாத்திரைன்னு சொல்லும்போது இப்படி ஒரு கை நொடிக்கிறது, 2 தடவை நொடிக்கிறது அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா, ஒரு தடவை நொடிப்பது ஒரு மாத்திரை, 2 தடவை நொடிப்பது 2 மாத்திரை. இன்னும் கூட உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். நம்ம கண் இமைக்கிறோம் இல்லையா? இப்படி ஒரு தடவை இமைக்கிறது ஒரு மாத்திரை, 2 தடவை இமைக்கிறது 2 மாத்திரை. அப்போ கண் இமைக்கும் கால அளவும் கை நொடிக்கும் கால அளவும் தான் நம் எழுத்துக்களை உச்சரிப்பதற்கான அடிப்படையான ஒரு விஷயம். இதை தான் இன்றைக்கி நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ குறில் எழுத்துக்களுக்கெல்லாம் ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கெல்லாம் 2 மாத்திரை என்ற ஒரு நல்ல தகவலை இன்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, அப்போ ஆயுத எழுத்துக்கு எவ்வளோ நேரம்? அரை மாத்திரை தான். இப்படி தொட்டும் தொடாமல் அக்கு சொல்லிவிட்டு இக், இங், இச் 18 எழுத்துக்களையும் சொல்லும்போது நம்ம எப்படி வரணும்? அரை மாத்திரை அளவில் தான் உச்சரிக்கணும். இது சொற்களுக்குள்ளே வரும் பொழுதும் தன் மாத்திரை அளவில் தான் இருக்கும். அதுதான் நம் மொழியோட ஒரு கட்டமைப்பே. அம்மா சொல்லி பாருங்க. ஆ, இம், மா. ஆவுக்கு ஒரு மாத்திரை, இம்முக்கு அரை மாத்திரை, மாக்கு 2 மாத்திரை. இந்த அளவு அடிப்படையில் உச்சரிக்கும் பொழுதே நாம் உச்சரித்து கொண்டு வந்தால், மா எழுதும்போது துணை எழுத்து எழுதணும், நெடில் அது அப்படின்ற ஒரு புரிதல்லாம் நமக்கு வரும். பிழையே தமிழில் வரவே வராது. அதனால் தமிழ் எழுத்துக்களை உச்சரிப்பதில் தெளிவு இருந்தால் நிச்சயமாக
பேசும் பொழுதும் எழுதும் பொழுதும் பிழை தவிர்ப்போம். மீண்டும் அடுத்தடுத்த வகுப்பில் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக அழகாக மொழியை பிழையில்லாமல் பேசுவதையும் எழுதுவதையும் குறித்து பார்ப்போம். நன்றி. வெரி நைஸ் செல்லக்குட்டீஸ். இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி குவிஸ் ஆஃப் த டேக்கான ஃபர்ஸ்ட் ஹிண்ட் என்ன அப்படின்னு நான் சொல்லட்டுமா? இவங்க இந்தியாஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பேட்மிண்டன் பிளேயர்ஸ். ரியோ 2016 ஒலிம்பிக்ஸில் இவங்க சில்வர் மெடல் வின் பண்ணாங்க. த ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் விமன் டு டூ தட். அண்ட் தென் டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ஸில் இவங்க பிரான்ஸ் மெடலும் வின் பண்ணாங்க. இவங்க யாருன்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான கதைக்கிளியில் இன்னைக்கு அவாங்கலிமா அப்படிங்கிற ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட்ல இருக்க ஒரு மரத்தை பற்றின செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தான் நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க பானுமதி அவர்கள். வாங்க போய் கதை கேட்டு ரசிக்கலாம். அனைவருக்கும் கதைக்கிளி நிகழ்ச்சியில வணக்கம் சொல்லி உங்ககிட்ட கதை சொல்ல வந்திருக்கிறது பானுமதி. எல்லாரும் கதை கேட்க தயாரா? சரி, இன்னைக்கு கதைக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு கதை சொன்னவங்களை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். யாருன்னு தெரியுமா? ஒரு பாட்டி. பாட்டி தானே கதை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டிய நீங்க பார்க்கணுமா? அன்பா கூப்பிடலாமா? வாங்க பாட்டி வாங்க, கதைய சொல்ல வாங்க. வராங்களான்னு பார்க்கட்டுமா? பின்னாடி தான் இருக்காங்க. பாட்டி வர்றீங்களா? ஐயோ, அவங்களுக்கு வெக்கமா இருக்கான். கை அசைச்சு கூப்பிடுங்க. வாங்க பாட்டி வாங்க, கதைய சொல்ல வாங்க. வரீங்களா? மெதுவா வர்றாங்க. வணக்கம் குழந்தைங்களா, உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க கதை கேட்க வந்தீங்களா? பாட்டி, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க கதை சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? யார் சொல்லட்டும் கதை? பாட்டி, நான் சொல்லட்டுமா? நீங்க சொன்ன கதையெல்லாம் தாராளமா கண்ணு. நான் சொன்ன எல்லா கதையும் இதோ இந்த குழந்தைங்க அத்தனை பேருக்கும் நல்லா சொல்லு, அழகா சொல்லு. சரியா பாட்டி? நான் சொல்லிடுறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? சரி கண்ணுங்களா, நான் போய் சித்த நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க எல்லாரும் கதையை கேட்குறீங்களா? டாடா, பாய் பாய். இப்போ நான் கதையை சொல்ல வந்தாச்சு. கதை சொல்ல வந்திருக்கேன். நான் கதை சொல்ல வந்திருக்கேன். நீங்க? முன்னமொரு காலத்துல ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள நிறைய மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு வருஷம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? மழையே இல்லை. எல்லாம் வறண்டு போச்சு. மரங்கள் எல்லாத்துலேயும் இலை இல்லை, வெறும் கிளைகள் மட்டும்தான் இருந்தது. கீழே புல்லு எல்லாம் வறண்டு போச்சு, காஞ்சு போச்சு. சரி, ஆத்துக்கு போலான்னு பார்த்தா ஆத்துலயும் தண்ணி இல்லை, குளத்துல அங்கேயும் தண்ணி இல்லை, நீரோடு இருக்குல்ல அங்க கூட தண்ணி இல்லை. எல்லா மிருகங்களும் என்ன பண்ணுவாங்க? தண்ணி வேணும், தண்ணி வேணும், தாகமா இருக்கு, தண்ணி வேணும்னு எல்லா மிருகங்களும் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. நம்ம எல்லாரும் மீட்டிங் போட்டு அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலான்னு பார்த்தாங்க. எல்லா குட்டி மிருகங்கள், பெரிய மிருகங்கள், அம்மா அப்பா தாத்தா பாட்டி, பெரிய 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 மிருகங்கள் எல்லாம் ஒன்றா வந்தாங்க. அதுல ஒரு ஒரு ஆந்தை வந்தது. அவங்க தான் ரொம்ப ரொம்ப வயசான ஆந்தை. அந்த காட்டுலயே ரொம்ப ரொம்ப வயசானவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இதோ பாருங்க, எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு தெரியும். அதோ அங்க இருக்குல்ல அந்த மரம், அந்த மரத்துக்கிட்ட போய் அதோட பேரை சொன்னோம்னா நமக்கு வேணுங்கிற பழம் காய் எல்லாம் கொடுக்கும். அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம சந்தோஷமா உயிர் வாழலாம். எல்லா மிருகங்களும் கேட்டாங்க, பேரை சொல்லுங்க பேரை சொல்லுங்கன்னு.
எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, என்னால் அந்த பேரை ஞாபகம் வச்சுக்க முடியலை. அச்சோ அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. ஆனா எனக்கு இன்னொன்னு தெரியும். அதோ அந்த 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 மலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மலைக்கு மேல ஒரு இருண்ட குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள இருக்கிற மலையரசன், அவனுக்கு தெரியும் அந்த மரத்தோட பேரு. யாராவது தைரியசாலியா இருந்தீங்கன்னா அந்த மலை மேல ஏறி போய் அந்த குகை அரசன் கிட்ட போய் அந்த பேரை கேட்டுட்டு வந்தோம்னா நம்ம எல்லாரும் பழச்சிக்கலாம். யாராவது போறீங்களா? கேட்ட உடனே எல்லாரும் திருன்னு முழிச்சாங்க. எல்லாருக்கும் ஒரே பயம். அந்த நேரம் பார்த்து ஒரு நாய் வந்தது, காட்டு நாய். எனக்கு 4 கால் இருக்கு, என்னால வேகமா போக முடியும், நான் போகட்டுமா அந்த குகைக்கு? எல்லா மிருகங்களும் சொன்னாங்க போ நாயே. எப்படி சொன்னாங்க? அது காட்டுக்குள்ள போகும்போது மலை மேல ஏறும்போது நம்ம எல்லாரும் மோட்டிவேட் பண்ணணும்ல. எப்படி தெரியுமா மோட்டிவேட் பண்ண போறோம்? வச்சுட்டு ஹரக்கா 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 ஹூ. அப்படின்னா ஆப்பிரிக்கா நாட்டு மொழியில வேகமா போன்னு அர்த்தம். ஹரக்கா 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 ஹூ, ஹரக்கா 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 ஹூ, ஹரக்கா 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 ஹூ. நாய் மேல போயிடுச்சு. மேலே போய் குகையை பார்த்தா அப்படியே இருட்டாக இருந்தது, பயமாக இருந்தது. அப்படியே நடுங்கிட்டு, குகை அரசனே, நான் தான் நாய் வந்திருக்கேன், அந்த மரத்தினுடைய பேரை மட்டும் சொல்லுங்களேன். அவாங்கலிமா அப்படின்னு அந்த குகை அரசன் சொன்னான். அவன் ரொம்ப ரொம்ப அன்பான, ரொம்ப ரொம்ப கனிவான குகை அரசன். சொன்னோன்னையும் சரி சரி ரொம்ப சுலபமாச்சே அப்படின்னு சொல்லி அந்த பேரை தூக்கி அந்த மண்டைக்குள்ள போட்டுட்டு திரும்பி ஓடி வந்தது. எப்படி? ஹரக்கா 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 ஹூ, ஹரக்கா ஹரக்கா ஹரக்கா. அங்க ஒரு பெரிய பாறாங்கல் இருந்தது. வேகமா வந்ததுனால அந்த நாய் பார்க்கவே இல்லை, போய் டம்மால்னு இடிச்சு ஒரே வலி. அந்த வலியில அந்த பேர் கீழே விழுந்துருச்சு. அப்படியே மண்டையை தேய்ச்சிக்கிட்டு வலியிலேயே அப்படியே கீழே வந்தது. வந்து எல்லாரையும் பார்த்தா எல்லாரும் என்ன கேட்டாங்க? பேரு என்ன, மரத்தினுடைய பேரு என்னன்னு கேட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, நான் பாறையில மோதி வலி ஆயிடுச்சு, எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்லுச்சு. அச்சோ, அது பாட்டுக்கு போய் வலியில படுத்துருச்சு. இப்ப யாரு போவாங்க? யாரு போய் பேரு கேட்டுட்டு வருவாங்க? தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆஸ்ட்ரிச் வந்தது. எனக்கு 2 கால் இருக்கு, என்னால வேகமா ஓட முடியும், என்னால மேல போய் தைரியமா பேர் கேட்டுட்டு திரும்பி வந்து உங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும், நான் போகட்டா? எல்லாரும் என்ன சொன்னாங்க? போ ஆஸ்ட்ரிச். எப்படி சொன்னாங்க? தயாரா எல்லாரும்? ஹரக்கா 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 ஹூ, ஹரக்கா 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 ஹூ, ஹரக்கா 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 ஹூ. வேகமா போயிடுச்சு. மேல போய் அந்த இருண்ட குகை கிட்ட போய் பார்த்தா, ஐயோ பயமா இருக்குதே, நடுங்குதேன்னு சொல்லிட்டு எப்படியோ தைரியத்தை வர வளைச்சிட்டு கேட்டுச்சு. குகையரசனே, பேரு மரத்தினுடைய பேரு சொல்றீங்களா? நான் தான் ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச் அவ்வாங்கலிமா அப்படின்னு சொல்லுச்சு. அவ்வாங்கலிமா, அது ரொம்ப சுலபமாச்சே. பேரத்துக்கு தலைக்குள்ள போட்டுட்டு திரும்பி கீழே வந்தது. எப்படி? ஹரக்கா 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 ஹூ, ஹரக்கா 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 ஊ. பெரிய எறும்பு புத்து இருந்தது. அந்த எறும்பு புத்தை பார்க்காம மேல போய் இடிச்சதுனால எறும்பு பூரா மேல 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 மேல. ஐயோ, எல்லாம் தடிப்பு தடிப்பா ஆயிடுச்சு. பயங்கர வலி, எறும்பு கட்டினால வலி இல்ல. பேரு கீழே விழுந்துருச்சு. அச்சோ, எப்படியோ சொரிஞ்சுட்டே கீழே வந்து அப்படியே அழுதுட்டே நின்னது பார்த்து, என்னது என்னாச்சு ஓடமில்லாம் அப்படின்னாங்க. ஆஹா, எல்லாரும் என்ன கேட்டாங்க? பேர் என்ன? என்ன மன்னிச்சிருங்க, நான் எறும்பு புத்துல மாட்டிக்கிட்டு எனக்கு வலியா இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு போயிடுச்சு ஆஸ்ட்ரிச். ஆஹா, 2 பேர் போய் பேரு கேட்க முடியல. இப்போ யார் போறா? யாராவது தைரியமா இருக்காங்களா? தெரியலையே. எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது சின்னதா மெல்லிசா ஒரு குரல் கேட்டுச்சு. கீழே பாருங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லுச்சு.
யாரான்னு எல்லாரும் பார்த்தா கீழே கீழே பாருங்க. கீழே பார்த்தா ஆமை வந்து சொல்லிச்சு, நான் போகிறேன், என்ன அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா உன்னை விட பலசாலி, உன்னை விட தைரியசாலி, உன்னை விட வேகமா போறவங்க போய் அவங்கனாலேயே சக்சஸ் பண்ண முடியல, நீ எப்படி வருவ? பரவாயில்ல, நான் எப்படியாவது போய் பேர் வாங்கிட்டு வந்துடுவேன். என்ன நம்புங்க, நான் மெதுவாக தான் போவேன், ஆனால் கண்டிப்பாக பேரோட தான் திரும்பி வருவேன். இது சத்தியம், என்ன நம்புங்க. எல்லாரும் என்ன நம்புவாங்களா இல்லையா? ஆமாவா? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேற வழி இல்லையே. போவாமையேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆமா போச்சு. எப்படி போச்சு? அவ்வளோ ஸ்பீடா போக முடியுமா? ஹரக்கா 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 ஹூன்னு ஆமா மெதுவா போச்சு. ஹரக்கா 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 ஹூ, ஹரக்கா 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 ஹூ, ஹரக்கா 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 ஹூ. மெதுவா மெதுவா போய் மேலே போய் குகைய சேர்ந்துருச்சு. அங்க கேட்டுச்சு, நான் தான் ஆமா வந்திருக்கேன் குகையரசனே, எனக்கு பேரு சொல்றீங்களா? ஆமையே, அவ்வாங்கலிமா. அவ்வாங்கலிமா, ரொம்ப நன்றி குகையரசனே சொல்லிட்டு பேரை உள்ள போட்டுட்டு திரும்பி வந்தது. எப்படி? ஹரக்கா 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 ஹூ. வந்து பார்த்தா அந்த பெரிய பாறாங்கல் இருந்தது. யார் மோதுனாங்க? அந்த நாய் மோதுச்சு இல்லையா, அதை பார்த்துட்டு தள்ளி வந்தது. அப்புறம் அப்படியே கீழே வந்து பார்த்தா அந்த பெரிய எறும்பு புத்து இருந்தது. அதையும் மெல்லமா தாண்டி கீழே வந்தது. அப்ப நின்று பார்த்துட்டு இருந்த எல்லாரும் யாருக்குமே நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் கேட்டாங்க, என்னன்னு? பேர் என்ன? அவ்வாங்கலிமா. ஆமையே, பேரு பேரு கொண்டு வந்துட்டியா? ஆமா, நான் சொன்ன வாக்க காப்பாத்துவேன். வாங்க எல்லாரும் போலாம். எல்லாரையும் கூட்டிட்டு அந்த மரத்துக்கிட்ட போச்சு ஆமை. எல்லாரும் சுத்தி நின்று பேரை 3 தடவை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அவ்வாங்கலிமா, அவ்வாங்கலிமா, அவ்வாங்கலிமா. அந்த மரம் ஃபுல்லா துளிர் விட்டு இலைகள் வந்து பூக்கள் வந்து காயா மாறி பழங்கள் பழுத்து தொங்கி கீழே தப்பு 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 தப்புன்னு விழுந்தது. அதை பார்த்த எல்லா மிருகங்களும் ஓடி போய் எடுத்து, இந்தா நீ சாப்பிடு, இந்தா நீ சாப்பிடு, இந்தா நீ சாப்பிடுன்னு எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து ஆமைக்கு என்ன சொன்னாங்க? நன்றி சொன்னாங்க, தேங்க்யூ சொன்னாங்க. இதுதான் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த அவ்வாங்கலிமா கதை. இத்தோட இந்த கதை முடிஞ்சது. கதை நல்லா கேட்டீங்க நீங்க, கதை நல்லா கேட்டீங்க, கதை நல்லா கேட்டீங்க நீங்க, கதை நல்லா கேட்டீங்க. சூப்பரான கதை கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா செல்லக்குட்டி? இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட் வர்ச்சுவலி ஒரு டைனோ லேண்டுக்கு போன அப்புறம் நம்ம யோகா எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செம்ம விஷயம் தான் இன்னைக்கு கத்துக்க போறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க அஸ்வினி ராஜேந்திரன் அவர்கள். வாங்க போய் சூப்பரா யோகா கத்துக்கிட்டு வந்துடலாம். யோகா உலகம். நான் வந்து அஸ்வினி, யோகாலேருந்து வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கிட் செஷன் அப்படின்றதுனால ஒரு ஸ்டோரி பேஸ்டாக வந்து இன்றைக்கி யோகா செஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிட் செஷனில் டைனோ லேண்ட் அப்படின்ற இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ டைனோ லேண்ட் எல்லா கிட்ஸுக்குமே ஒரு ஃபேவரட்டான பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ டைனோ லேண்டில் உங்களுக்கு கேட் இருக்கும். ஓகே, டேரெக்டாக நம்ம இப்போ டைனோ லேண்டுக்கு போயிட்டோம். கேட் போஸ் பண்ண போகிறோம். இப்போ ரைட் லெக் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஸ்லோவாக ஸ்லைட்டாக நீங்கள் டில்ட் பண்ணலாம். இப்போ நம்ம டைனோ லேண்டோட கேட்டை ஓப்பன் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்த சைடு நம்ம ஓப்பன் பண்ணலாம். லெஃப்ட் லெக் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக நீங்கள் அடுத்த கேட்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டைனோ லேண்ட்குள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா உள்ள சூப்பரான ஒரு சீனரி. ஸோ இப்போ நம்ம இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். கால் நல்லா வைடன் பண்ணி உட்காந்துக்கோங்க. கால் நல்லா வைடன் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு சைடில் கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக நீங்கள் உள்ளே சுற்றி பார்த்துட்டே இருக்கணும்.
ஓகே, கிட்ஸ் எல்லாருமே நீங்கள் சேர்ந்து பண்ணலாம். சுற்றி பார்த்துட்டே இருக்கோம். ஓகே, திடீர்னு வந்து உங்களுக்கு சவுண்ட் கேட்குது, டப்ப 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 டப்பன்னு சொல்லிட்டு ரொம்ப சவுண்ட் கேட்குது. டைனோசர் ஓடுற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. ஓகே, இந்த சவுண்டை கேட்டதும் நம்ம ஹைட் பண்ணணும். டக்குன்னு நம்ம ஹைட் பண்ணலாம். ஓகே, இல்லைன்னா நம்மளுக்கு ரிஸ்க். ஸோ டக்குன்னு நம்ம பாலாஸ்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, அகெயின் உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். ஹைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது டைனோசர் எல்லாமே பாஸ் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம உள்ள டைனோ லேண்ட்குள்ளே பிரிட்ஜ் போஸ்ட் பார்க்குறோம். ஓகே, பிரிட்ஜ் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த பிரிட்ஜ் வழியாக நம்ம போகும்போது உங்களுக்கு ஒரு ஜிப் லைன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த பிரிட்ஜை வந்து கடக்கணும். பிரிட்ஜை கடக்கும் போது பிரிட்ஜ் போஸ்ட்க்கு வந்துடலாம். கால் ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கையை பின்னாடி சப்போர்ட் பண்ணி ஸ்லோவாக இடுப்பு பகுதியை ரேஸ் பண்ணி தலையை ஃப்ரீயாக விடலாம். ஓகே, பிரிட்ஜ் போஸ்ட். செகண்ட் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணுறோம். அண்ட் அகெயின் தேர்ட் பிரிட்ஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஜிப் லைனுக்கு வந்தாச்சு. ஜிப் லைன் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து உட்கட் ஆசனா போஸ். கை ரெண்டுத்தையும் நீங்கள் ரேஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக நீஸ் பெண்ட் பண்ணிக்கோங்க. ஜிப் லைன் ஸ்லோவாக ஜிப் லைனில் போகிற மாதிரியே ஃபீல் பண்ணலாம். ஹாப்பியாக ஜிப் லைன் போயிட்டுருக்கோம் டைனோ லேண்டில். ஓகே, அங்கேருந்து நம்ம அப்படியே ஒரு பெரிய டைனோசரை பார்க்குறோம். வாவ், நல்லா இருக்குல்ல அந்த டைனோசர். ஸோ டைனோசரை பார்த்துட்டு நம்ம அது கிட்ட போகிறதுக்கு பிளான் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த டைனோசர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கால் நல்லா வைடன் பண்ணிக்கோங்க. கை ரெண்டுத்தையும் ரேஸ் பண்ணி நமஸ்கார் முத்ராவில் கொண்டு வந்துடலாம். டைனோசரோட நெக் இது தான். எல்லா சைடுமே அது டேர்ன் பண்ணி பார்க்குது. ஓகே, டேர்ன் பண்ணி பார்த்துட்ருக்கு. அப்படியே ஸ்லோவாக பெண்ட் பண்ணி அங்கே இருக்க லீவ்ஸ்லாம் டச் பண்ணுது. ஓகே, ஸ்லோவாக வாயில் நீங்கள் மெல்ற மாதிரி இமேஜின் பண்ணலாம். அப்படியே நெக்ஸ்ட் சைடு அங்கேயும் லீவ்ஸ் இருக்குது. இது வந்து பிரமிட் போஸ். ஓகே, ரெண்டு சைடில் இருக்க லீவ்ஸ்லாம் வந்து சாப்பிடுது. ஹேச்சரி போகலாம். ஓகே, ஹேச்சரி டைனோசர் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹேச்சரி பிளேஸ் இருக்கும்ல. ஸோ ஹேச்சரி வந்து எக்ஸ் இருக்கும். ஓகே, ஹேச்சரி வந்து உங்களுக்கு எக்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு காஸ்மிக் ஷேப்பில் இருக்கும். கால் ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கை ரெண்டுத்தையும் இன்டர்லாக் பண்ணிக்கலாம். ஒரு காஸ்மிக் ஷேப்பில் எக் இருக்கும். ஸ்லோவாக நீங்கள் அந்த எக் வந்து ரோல் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணலாம். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ரோல் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணலாம். ஓகே, 3 டைம்ஸ். இப்போ அப்படியே சைட் டு சைடும் நம்ம பண்ணலாம். ஓகே, சைட் டு சைடும் அந்த எக் வந்து ரோல் பண்ணோம். ஸோ சைட் டு சைட் ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹேட்ச் ஆகும். அந்த எக் வந்து ஹேட்ச் ஆகும். ஸோ அது நம்ம எப்படி பண்ணலாம்னா ஃபுல்லாக நீங்கள் மேட்டில் படுத்துக்கோங்க. ஓகே, அந்த குட்டி எக்லேருந்து ஸ்லோவாக அது வந்து ஹேட்ச் பண்ணுது. ஓகே, ஹேட்ச் பண்ணி நியூவாக இந்த வேர்ல்டை வந்து பார்க்குது. ஸ்லோவாக குட்டி குட்டியாக அழகான டைனோசர்ஸ் ஹேட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே, எக்கை பிரேக் பண்ணி வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் அதோட டைனோ குட்டியோட டெய்ல் பார்த்திங்கன்னா அவ்வளோ குட்டியாக அழகாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு டெய்லையுமே அழகாக காமிக்குது. ஓகே, இது வந்து த்விகோணாசனா ஃபார்வர்ட் பெண்ட். டைனோட டெய்ல் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான டைனோ லேண்ட் எபிசோட் 1 ஓவர். ஸோ இன்றைக்கான போஸஸ் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ் வந்து கேட் போஸ். பரிகாசனா சைடாக பெண்ட் பண்ணணும், கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கி சலனாசனா, ஸ்லோவாக அப்பர் பாடி ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் டேப்பிங் பண்ணோம். டேப்பிங் பண்ணதுக்கப்புறமா உட்கட்டாசனா சேர் போஸ் பண்ணோம், ஜிப்லைன். ஓகே, சேர் போஸ். அதுக்கப்புறமா வந்து அந்த ஹேச்சரி வந்து அந்த எக்ஸ் வந்து ராக் அண்ட் ரோல் போஸ். அதுக்கப்புறம் பிரமிட் போஸ் பண்ணோம். பிரமிட் போஸ் டைனோவோட கம்பேர் பண்ணி ஸ்லோவாக அது லீவ்ஸ்லாம் மஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பிரமிட் போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5 போஸஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். வெரி நைஸ் தங்க குட்டீஸ். யோகா எல்லாம் பண்ணி காம் அண்ட் கம்போஸ்டா இருக்கீங்களா? அந்த கிளாரிட்டியோட நீங்க இருக்கும்போது உங்க எனர்ஜியை சேவ் பண்ற வகையில அடுத்ததா நம்ம ஒரு செக்மெண்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி குவிஸ் ஆஃப் த டேக்கான அடுத்த ஹிண்ட்டையும் நான் இப்போ உங்க எல்லாருக்கும் கொடுக்க போறேன்.
இந்த ஃபேமஸ் இந்தியன் விமன் பேட்மிண்டன் பிளேயர் தான் புலேலா கோபிச்சந்த் கிட்ட ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் BWF வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் எவர் ஷட்லர் டு கெட் அ கோல்ட் மெடல் ஆல்சோ. இவங்க யாரும் நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்ல இன்னைக்கு கிட்ஸ் குக்கிங் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து செம்ம சூப்பரான ஒரு டேட்ஸ் எனர்ஜி பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு கத்துக்க போறோம். இந்த ரெசிபியை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வராங்க வெண்ணிலா அவர்கள். வாங்க போய் குக் பண்ண கத்துக்கலாம். ஹாய் கிட்ஸ், இன்றைக்கி நான் சின்னஞ்சிறு கிளியில் குக்கிங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி பண்ண போகிறது டேட்ஸ் பால். டேட்ஸ் பால்னு சொல்லலாம், நம்ம எனர்ஜி பால்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ண போகிறது டேட்ஸு, நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி சீட்ஸு இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்ஸை நீங்கள் சீடு உள்ளதாகவும் வாங்கிக்கலாம், இல்லை சீட்லெஸ்ஸாகவும் வாங்கிக்கலாம். சீடு உள்ளதாக இருந்ததுன்னா உள்ளே இருக்க சீட்ஸை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நம்ம டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வந்துட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய அயன் வந்துட்டு இருக்குது, ஃபைபர் இருக்குது, அதோட வந்துட்டு ஹெல்த்தி ஃபேட்ஸை மட்டும்தான் நம்ம இருக்குது. இதில் வந்துட்டு கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்க நம்ம பயப்பட தேவையில்லை. எல்லாமே வந்துட்டு ஹெல்த்தி ஃபேட்ஸாக வந்துட்டு இருக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக. இதில் என்னென்ன நட்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட், கேஷ்யூ அண்ட் வால்நட் ஆட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரை கிரேப்ஸு ப்ளஸ் வந்துட்டு கிரான்பெரி, பிளாக் கிரேப்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஆட் பண்ணுறோம், அதே போல் வந்துட்டு பம்கின் சீட்ஸ் ஆட் பண்ணுறோம், ஃப்ளாக் சீட்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ இது வந்து ஒரு பிளேட்லேயோ இல்லை பவுல்லையோ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நட்ஸு, சீட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். அதே போல் வந்துட்டு கிரான்பெரி, கிரேப்ஸு, பிளாக் கிரேப்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா பசஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாலாக மேக் பண்ண முடியும். இப்போ இந்த எனர்ஜி பால் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த எனர்ஜி பாலை வந்துட்டு நீங்கள் சாக்லேட்டில் கூட வந்து குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி டிப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாக்லேட்டை டிப் பண்ணிவிட்டு ஒரு 2 to 5 minutes வரையுமே வந்துட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிஸ் வந்துட்டு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த ஹெல்த்தியான ஒரு ரெசிபியில் நம்ம வந்துட்டு மீண்டும் சந்திக்கலாம். அமேசிங் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ குவிஸ் ஆஃப் தி டேக்கான ஆன்சர் என்ன நீங்க யோசிச்சிங்களா? இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர், 2 ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா, she is none other than the great PV சிந்து அவர்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான புது விஷயங்கள் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனலான, இன்ஃபர்மேட்டிவான, ஃபன்னான விஷயங்களோட உங்களை அடுத்த வாரம் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன். பாய் குட்டீஸ், ஹாப்பி வீக்கெண்ட்.